வணக்கம் வணக்கம். வாங்க நண்பர்களே, வாங்க. கமாண்டு போடுங்க, லைக் போடுங்க, கமாண்டு போடுங்க, பேசும். கீழே விழுந்தேன், மேலே சாமி மேலே வந்துட்டாங்க பாவம். எங்கள் வீட்டில் யாரையும் காணோம். ஏன், என்னாச்சு? வாங்க. வணக்கம் வணக்கம். காவை சாந்தி அக்கா, வாங்க வாங்க வாங்க. ரொம்ப சந்தோஷம். மாலை வணக்கம் திவாகர் அண்ணா அப்படின்றாங்க. ஓகே ஓகே. டீ குடிச்சிங்களா அண்ணான்றாங்க. டீ இப்போ தான் சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். நீங்கள் டீ சாப்பிட்டீங்களா சாந்தி அக்கா? இன்னும் என்ன மீன் குழம்பு, மீன் வறுவல். நேற்று மிச்ச மீன் குழம்பு அது இப்போ பழையவிட்ட மறுநாள் சாப்பிட்றதுக்கு. இப்போ கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தால் அங்கே டிஃபன் பண்ணிவிட்டு இங்கே இப்போ மீன் குழம்பு வறுவல் மீன் இருந்துச்சு, குழம்புலே போட்டாங்க, அது சாப்பிட்டேன். லைக் ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷங்க. லைக் போட்டு ரொம்ப வந்தாலும் சந்தோஷம். வந்துட்டேன் அண்ணா, வந்துட்டேன். வாங்க வாங்க. நேற்று எங்கே விஷயத்துக்கு எங்கே போயிட்டு வந்தீங்களாட்டிருக்கு. வண்டியெல்லாம் ஜாக்கிரதையாக போயிட்டு ஜாக்கிரதையாக வாங்க. வண்டியில் டூ வீலர்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும், கவனமாக. பொழுது போயெல்லாம் போகக்கூடாது. இது பண்ணி கண்ணில் பூஜிச்சு அடிச்சதுனாக்கா கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும். ஜெகனண்ணா சரி, பரவாயில்லக்கா. நீங்களாம் அப்படி பேச மாட்டீங்க, நான் புரிஞ்சுப்பேன் பாதி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போத்தான் கரெக்டாக போட்டு இருக்கேன் உங்கள் பேர். ஓகே ஓகே, அதெல்லாம் தப்பே கிடையாது, நான் கோச்சிக்கவே மாட்டேன். மீன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மும்பையில் திவ்யாவும் அப்படிதான். அண்ணா மீனெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு ஆத்திரமா இருக்கும், உங்க கூட பேச மாட்டோம்பாங்க பாவம். நம்மளாவது பரவாயில்ல, தமிழ்நாட்டில் நல்லா கொஞ்சம் சாப்பாடு வகையெல்லாம், காய்கறி வகையெல்லாம் சாப்பிட்றோம், மீன் குழம்புலாம் சாப்பிட்றோம். அவங்க வெறும் சப்பாத்தின்ட்டு நான் ஒரு நாள் டெஸ்ட்டு பண்ணேன். ரொம்ப கொடுமை. டெய்லி சப்பாத்தின்னாக்கா என்ன ஆகுது மனுஷன்? ஏதோ ஒரு வேலைக்கு ஏதோ டைட்டில் உள்ளவங்க சப்பாத்தி சாப்பிட்லாம். சப்பாத்தி சாப்பிட்டா ஒரு விஷயம் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேனாக்கா, எனர்ஜியாக இருக்கும். எனர்ஜின்னா கொஞ்சம் சாப்பிட்டோம்னாக்கா கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் படுத்திருப்பான், அப்புறம் பார்த்தா டயர்டாக. 1/2 மணி நேரம் படுத்தோன்னா டயர்ட் ஆகிடும். சப்பாத்தி சாப்பிட்டா அப்படி இல்லை, அந்த எனர்ஜியாகவே இருந்துகிட்டு இருக்கும், ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும், ஒரு சாப்பிட்லங்க ஒரு ஃபீலிங்கே இருக்காது. அதாவது சப்பாத்திக்கும் சாப்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். சாப்பாடுன்னா நம்ம மாதிரியா ஃபுல் கட்டுவோம், சப்பாத்தி அது மாதிரி செய்ய முடியாது. இப்போத்தான் கரெக்டாக போட்டு இருக்கேன் உங்கள் பெயர் அப்படின்றாங்க. மீனுன்றாங்க. மீனுன்றாங்க நம்ம சந்தி அக்கா. இப்போத்தான் கரெக்டாக போட்டு இருக்கேன் பெயர் அப்படின்றாங்க. பரவாயில்ல அக்கா, ரொம்ப சந்தோஷம்.